பாகுவலியில இந்த ரதம் வந்து வானத்துல பறந்து வானத்தை வந்து அலங்கரிக்க இருக்குது. அந்த தலை நிமிர்ந்து நீ பாரடா பட்ட திருவிழால பறக்க இருக்கிற ஒரு விசித்திரமான ஒரு பட்டம். ஊரோடு நீ அங்கு கூடடா உதய சூரியன் கடற்கரையில் மக்கள் கூட்டம் நிறைந்திருக்கும் வாடை காற்றில் வண்ணமிகு பட்டங்கள் வானில் பறந்து பறந்திருக்கும் அந்தி பொழுதிலே வந்த அந்த தருவாள் தேவன் வார முக்கியமான விஷயங்கள் அதில் வார அதுக்கு அதாவது அந்த போர் ரதம் வந்து ஒரு முக்கியமான பாட்டாக வந்து பார்க்குறீங்கன்னா அதாவது ஒரு விசித்திரமா வந்து ஆக்களை வந்து எல்லாமே வெட்டி தள்ளக்கூடிய ஒரு ஆயுதமாக தான் இந்த சக்கரம் இருக்கு. படத்துக்கு வந்து பார்ப்போம்டா பெயிண்ட் அடிச்சு கொண்டு வைக்கிறாங்க கொம்பரேசர்ல. அதாவது உடலமைப்பு எடுத்திருக்கோம். ஆனா வணக்கம். இப்ப நாங்க வந்து வெல்வெட்டி துறையில பட்ட திருவிழாண்ட முன்னாயுத்தங்கள் பாக்குறதுக்காண்டி வந்து நாங்கள் நாளைய தினம் பட்ட திருவிழால பறக்க இருக்கிற ஒரு விசித்திரமான ஒரு பட்டம். அதாவது பாகுபலி மூவி எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து பல்வாழ் தேவன்ற ரதம் அந்த படத்திலேயே வந்து ஒரு விசித்திரமா இருக்கும். என்ன முன்னுக்கு சக்கரங்கள் எல்லாம் சுத்தி கொண்டிருக்கும். நாளைக்கு வந்து இந்த பாகுபலின்ற இந்த ரதம் வந்து வானத்துல பறந்து வானத்தை வந்து அலங்கரிக்க இருக்குது. அந்த படைப்புக்கெல்லாம் சொந்தக்காரர் வந்து இந்த அண்ணா தான். வந்து நீங்க மட்டும் இல்ல, உங்களோட சேர்ந்து உங்களோட நண்பர்கள் உங்களோட சகோதரங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கணும். என்ன இந்த பாகுபலி ரதத்தை வந்து நாளைக்கு பறக்கிறதுக்காண்டி வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கணும். இதுல பார்த்தாலே தெரியும், சில்லு சக்கரம் ஒரு ரதம் ரெடியான இதுல இருக்குது. எல்லாமே நீ பொறுத்தினா சரிக்கணும். இப்ப இதை தயாரிச்சதை பற்றி இந்த அண்ணா வந்து சொல்லுவார். வணக்கம் அண்ணா, உங்களோட பெயர், அதுல உங்களோட அறிமுகத்தை முதல். நானா ஜெயகாந்த். நான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னால வந்து அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு முடிச்சுட்டு இருக்கேன். இப்போ இது வந்து நாங்கள் நல்ல பசங்க ஒரு டீம் மூலமாக தான் இந்த பட்டம் வந்து நாங்கள் கட்டி கொண்டு வரோம். கிட்டத்தட்ட 2 மாதம் தொடக்கம் 2.5 மாதங்கள் வரையான காலப்பகுதியில் வந்து இதை கட்டி கொண்டு வரோம்னா இதே நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு விளங்கி இருக்கும். என்னென்னா அந்த பாகுபலி படத்தில் வர ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து தல்வாழ் தேவன். இப்போ அந்த தல்வாழ் தேவன்ல வர முக்கியமான விஷயங்கள் அதாவது அதுல வார அதுக்கு அதாவது அந்த போர் ரதம் வந்து ஒரு முக்கியமான பாட்டாக வந்து பாக்குறேன். ஏன்னா எல்லாரையுமே அந்த கவரக்கூடிய ஒரு பாகுபலி படத்துல வந்த ஒரு பாட்டா வந்து அந்த போர் ரதம். அதுல வார எல்லா விஷயங்களையும் நாங்கள் இந்த பட்டத்துல வந்து இணைஞ்சிருக்கோம். இப்ப நீங்க ரோமலா நீங்க இந்த பட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா பட்டத்துல வந்து பல்வாழ் தேவனுக்கு மெயின் ஆயுதமா பயன்படுத்துறது வந்து ஒரு கதம். அதாவது நீங்க அந்த கதத்தை பாத்தீங்கன்னா நோம்பலா வந்து அந்த கதம் வந்து ஒரு கட்டத்துல ட்ரெயின்ல போய் வர மாதிரி ஒரு செட்டப்பா இருக்கு. இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா இதான் வந்து அந்த கதம். கதத்துல நீட்டோடி வந்து நாங்க செஞ்சிருக்கோம். கதம் இதனே அந்த கதமா இதன் கதத்துக்கு மேல வந்து ஒரு பாட்டு ஒன்று இருக்கு செய்து கொண்டிருக்கோம். அந்த பாட்டு என்னன்னா இப்ப அது வந்து இதுல ஜாயிண்ட் ஆயிருக்கும். இப்ப நீங்க பட்டம் பறந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு ஒரு நிமிடங்கள் அதுக்கு பிறகு வந்து அந்த அதாவது அந்த கதம் வந்து ரிலீஸ் ஆகி அந்த செயின்ல பறக்கிற மாதிரி பட்டமா பறந்து அந்த பட்டமா வந்து அதே வந்து பறந்து வந்துருக்கும். அதே நீங்க அந்த பாகுபலி படத்துல பாத்தீங்கன்னா அந்த அதாவது இதுல வந்து சக்கரங்கள் வரும். அந்த சக்கரங்கள் வந்து அங்க பெயிண்ட் அடிக்கிறதால அந்த இருக்கு சக்கரங்கள்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த சக்கரங்களுக்கு பக்கத்துலன்னா இதுல வந்து அதாவது ஈட்டி மூலமா வந்து இந்த சைக்கிளிங் ஆட்கள் வந்து கொல்லக்கூடிய ஒரு ஆயுதமா இருக்கும். அதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து இந்த சவுண்டோட இங்க ஈட்டி வந்து போகுது. ஓகே, சவுண்டோட வந்து போகும்னா அது வந்து இப்ப நான் ஈட்டி வந்து இதுலதான் இனி டெக்கரேட் பண்ணுவோம். இதுதாலன்னா நீங்க இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 3 பெரிய சக்கரங்கள் இருக்கு. 3 சக்கரங்களும் வேற வேற கார்டின் இதோட வந்து வேற சுழற்சியோட வந்து இயங்கி கொண்டிருக்கும். இதோட நீங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த படத்திலேயே வந்து அந்த அம்புகள் வந்து தொடர்ச்சியா அதாவது அந்த ரதம் வந்து பயணித்து கொண்டிருக்கிற போது அம்புகள் வந்து தொடர்ச்சியாக வந்து முன்ன நோக்கி வந்து அந்த அம்புகள் பாயும். அப்படி வந்து பட்டம் ஏறி குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு இந்த அம்புகள் வந்து என்னன்னா தொடர்ச்சியாக வந்து முன்னுக்கு ஒரு ட்ரிகர் மூலமா சண்டோட்ட காற்றின் திசை மூலம் வந்து அந்த அம்புகள் வந்து முன்னுக்கு அதாவது பார்வையாளர்களை நோக்கி வரும்.
இதெல்லாம் உலகம் வந்து நாங்கள் மினக்கட்டு அதாவது ஒரு 4-5 படிகள் எல்லாரும் சேர்ந்து தான் வந்து இதை கஷ்டப்பட்டு கட்டி இருக்கோம். இது வந்து நீங்களோட எத்தனை பேர்ட்ட உழைப்புல வந்து இந்த ரதத்தை வந்து நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க? இதில் வந்துன்னா நாங்கள் முக்கியமாக வந்து நான், மற்றது கௌசிகன், மற்றது அண்ணா, மற்றது அதில் இருக்க பொடிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மயூரதன், மற்றது அருண், மற்றது ஒரு 2-3 சின்ன பொடிகள், மற்றது ஏனைய சில மெம்பர்கள் மூலமாக வந்து இந்த பட்டத்தை நாங்கள் கட்டியிருக்கோம். எவ்வளவு காலம் வந்து உங்களுக்கு எடுத்தது இதை இப்படி ஒரு ரதம் ஒன்று செய்யணும்ன்ற ஐடியா வந்ததுக்கான காரணம்? இந்த ஒவ்வொரு முறையும் பட்டப்படி ஒரு அதாவது பட்டப்படியில் வந்து நீங்கள் பார்க்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வித்தியாசமான பட்டங்கள் வந்து முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடங்களை பிடித்து கொண்டு வருது. அப்படி பார்க்க நாங்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் அதாவது தொடர்ச்சியாக பட்டம் கட்டி கொண்டு வரைக்க ஏதாவது ஒரு அதாவது நாங்கள் அதாவது என்ன பிளேஸ் கிடைக்கிறன்றதை விட ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு உருவமைப்பு, வித்தியாசமான ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வரணும்னா நாங்கள் முதல்ல யோசிச்சினாங்க. அப்படி பார்க்க எங்களுக்கு அந்த பாகுபலின்றது எல்லாருக்குமே ஒரு பிடித்த ஒரு படம். அப்படி பார்க்க எல்லாருக்குமே ஒரு தெரிந்த ஒரு ரதமாக வந்து இருக்கும்ன்றதால இதை நாங்கள் சூஸ் பண்ணாங்க. இதில் இருக்க அந்த தொழில்நுட்பங்களும் எங்களுக்கு பிடித்தமாக இருந்ததால் இதை நாங்கள் உருவாக்கினாங்க. இந்த பட்டத்துக்கு வந்து உங்களை அமௌண்ட் வந்து எவ்வளோ முடிஞ்சிருக்கும் இந்த பட்டம் செய்கிறதுக்கு? இது வரைக்கும் வேணால் இப்போ சரியாக வந்து நாங்கள் கணிக்கலை. இப்போ என்ன சொல்கிறது, நாங்கள் 4-5 பேர்கள் வந்து தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணி கொண்டு கேட்க இப்போ ஒரு டைமில் வந்து ஏதாவது ஒன்று வாங்கணுமென்னா நாங்கள் வாங்கிட்டு அதை நாங்கள் யோசிக்க மாட்டோம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்த அதாவது உழைப்பு வந்து இருக்குது, அவர்கள்ட்ட பணமும் இருக்குது. அது கிட்டத்தட்ட நீங்கள் இந்த பட்டத்தை நீங்கள் உருவாக்க ஒரு அதாவது இப்போ மூங்கில்லேருந்து டிஷ்யூ பேப்பர்லேருந்து எல்லாமே விலை கூடிட்டு ஒரு சாதாரண ஒரு நார்மல் டிஷ்யூ வந்து 20 ரூபாய்க்கு மேலே தான் வருது. ஆயில் டிஷ்யூன்ற சொல்கிறது அவரோட மூங்கில்கள் இந்த விலையெல்லாம் கூடிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30,000லேருந்து ஒரு 35,000 பெறுமதிக்கு கூடவா இருக்கும். உங்களால் கணிக்க முடியல, கூட முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த எல்லாத்த காசையும் போட்டு செய்கிறபடியா தெரியல அப்பப்போ வாங்கி. இப்போ நீங்கள் என்ன அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கேன் நான் உள்ள இப்போ பெயிண்ட் அடிக்கிறால எல்லாம் தனித்தனியாக கலட்டி வச்சிருக்கோம்னா மற்றது இதில் வந்து முன்னுக்கு அந்த அதில் அந்த ரதத்தில் வந்து முன்னுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அந்த சிங்க உருவாங்க வேலைப்பாடுகள் அங்கால போய்கொண்டிருக்கு. அப்படி நிறைய வேலைப்பாடுகள் இருக்கு, இன்னும் செய்து கொண்டு இருக்கோம். நீங்கள் எத்தனை வருடமாக வந்து இந்த பட்ட திருவிழாவில் வந்து பட்டங்களை வந்து ஏற்றி இருக்கிறீங்க? நாங்கள் என்ன தொடர்ச்சியாக ஏற்றி கொண்டு வருகிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு இளவயது படியலான் அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்களுக்கு மேலே வந்து ஏற்றி கொண்டு வரோம். நாங்கள் ஒரு நல்ல பசங்க ஒரு அதாவது எங்களோட பேர் மூலம் வந்து நாங்கள் இந்த பட்டங்களை தொடர்ச்சியாக ஏற்றி கொண்டு வருகிறோம். போன வருடம் நீங்கள் எத்தனை பட்டம்? போன வருடம்னா என்னடா இப்போ இதில் படிக்கிறார்கள் எல்லாருமே அந்த கூட ஏஎல் படிக்கிறாங்க. ஒரு பட்டம் கட்டணும்னா தனியாக ஒருத்தர் சேர்ந்து தனியாக கட்டியலாது. அப்போ வந்து போன வரை வேறு எல்லாம் ஏஎல்ன்றதால போன வருடம் கட்டவில்லை. அதுக்கு முதல் வருடம் வந்து அதாவது ஒரு பாரம்பரியமாக வந்து ஒரு பொங்கல் தினத்தண்டு செய்கிற அதாவது இப்போ முட்டி உடைத்தல், அதாவது தேங்காய் திருவுதல், அதாவது சில போட்டிகள் நடைபெறுந்தானே பொங்கல் தினத்தண்டு. அந்த போட்டிகளில் நடக்கிற அதாவது அசைவுகளை வந்து காட்டக்கூடிய ஒரு பட்டம் வந்து நாங்கள் காட்சிப்படுத்தி இருந்தாங்க. அதுக்கு வந்து போன வருடம் வந்து எங்களுக்கு 5வது இடம் வந்து கிடைக்கப்பட்டது. நீங்கள் இப்போ 4-5 வருடமாக வந்து உங்களோட இளம் வயசில் வந்து இந்த பட்டத்திற்கு பட்டங்களை வந்து கட்டி வாகனத்தை அலங்கரிக்கிறதுக்கு பறக்க விடுறீங்கள், மக்களையும் வந்து மகிழ்விக்கிறீங்கள். இதில் வந்து நீங்கள் போன வருடம் கட்டினது உங்களோட பாரம்பரிய நிகழ்ச்சிகள். அப்போ இப்படி வருடம் வருடத்தில் வந்து நீங்கள் இதுவரை கட்டின பட்டங்களே வந்து விசித்திரமான பட்டம் இது. நாங்கள் இதுவரை வந்து பட்டங்கள் நிறைய கட்டி இருக்கிறோம். ஆனால் இப்போ விசித்திரமாக நாங்கள் கருதுகிறது இந்த வருடம் நாங்கள் கட்டுற பாகுபலி ரதம். இந்த பட்டம் வந்து கடும் சிரமத்தின் மத்தியில தான் கட்டி கொண்டு வரோம். ஏன்னா இப்போ தொடர்ச்சியான கால்நிலைகள் வந்து சரியில்லை. இப்போ பட்டங்கள் வந்து இந்த ஒரு பெரிய பட்டம் வண்டிக்கு இது வைக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கும். அப்போ அந்த இடம் இல்லாத நேரம் வந்து மழை அதுகளால் நனைஞ்சு நேற்றைய தினம் எல்லாம் இரவு நல்ல மழை, 3 மணி 4 மணிக்கெல்லாம் நல்ல மழை. அப்போ மழையில் வந்து பட்டம் முழுவதும் நினைந்து திருப்ப வந்து எல்லாம் ஒட்டி திருப்ப ஒர்க் பண்ணியிருக்கோம்.
கஷ்டப்பட்டிருக்கோம். இப்போ இங்கே பட்டத்தை கட்டிட்டு ஒரு தேராக இருந்தாலும் முதல்ல ஒரு வெள்ளோட்டம் ஒன்று இருக்குன்னு தானே. அப்போ நீங்கள் இதை கட்டிட்டு ஒரு மேலோக்கா பறக்க விடணும். அது பறக்க விடுவீங்களா இல்லை நாளையாம் தினத்தில் போட்டியில் தான் போய் இது பறக்க போகுதா? இல்லைண்ணா, நாங்கள் என்னென்னா இப்போ இதில் இருக்க எல்லா விஷயங்களையும் நாங்கள் முயற்சி செஞ்சு தான் பார்க்கணும். இப்போ அதில் நாங்கள் செய்யக்க வந்து இது ஒர்க் பண்ணாதான்னு தெரியாத இறங்க இயலாது. அப்போ நாங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை வந்து இந்த பட்டத்தை ஏற்றிருக்கோம். தொடர்ச்சியாக இன்றைக்கு காலமாக கூட இந்த பட்டத்தை வந்து அதாவது இதில் இப்போ பெயிண்ட் பண்ணி கொண்டிருக்கோம். இன்னும் வேலைகள் இன்னும் ஒரு காவாசி கட்டம் தான் முடியவில்லை. அப்போ இன்றைக்கு மார்னிங் வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ணக்கு முதல் வந்து ஏற்றிட்டு அதில் இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு ஓகேயா இருக்கனாடி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஓகே. அப்போ இன்றைய இரவுக்குள்ள வந்து இந்த பட்ட வேலைகள் எல்லாம் முடிச்சிருவீங்க, வர்ணங்கள் எல்லாம் திட்டி? இன்றைய இரவு இதுக்குள்ள வர்ணங்களை எல்லாம் முடித்து விட்டு பட்டத்தை வந்து ஒரு டைம் வந்து காய விடணும், இல்லாட்டி சரி வரும். அப்போ இல்லை மணல் அதுகளில் வைக்கவும் இயலாது. அந்த டைமுக்கு ஒரு காய விட்டுருவோம். இப்போ இதில் உதிர்ப்பாங்களை பார்ப்போம் என்னென்ன மாதிரி வாங்குவதற்கு. இந்த இதுதான் முன்னுக்கு வைக்க போகிற சக்கரம் என்ன இதில் இந்த பட்டத்தில் வந்து இதுதான் மெயினான ஒரு பாட்டு. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு விசித்திரமாக வந்து ஆக்களை வந்து எல்லாமே வெட்டி தள்ளக்கூடிய ஒரு ஆயுதமாக தான் இந்த சக்கரம் இருக்கும். அதாவது இந்த பட்டத்தில் மெயின் சக்கரம், இதை தவிர 2 சக்கரங்கள் சைட்டில் இருக்கும். அதுவும் வந்து ஆக்களை வெட்டக்கூடிய ஒரு பார்ட்ஸாக தான் இருக்கும். மற்றது இந்த பட்டத்தினுடைய சில்லுகள் 2ம் அதில் இருக்குது. அதாவது இன்னும் 2 சில்லுகள் முன்னுக்கு வரும், அந்த சில்லுகள் உள்ளே இருக்குது. மற்றது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கதம் அதுக்குரிய பாட்டு எல்லாமே இப்போ வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம். கதம் எல்லாமே இருக்குது. இனி இதில் அவர் பல்வாழ்தேவன் பெறுவார். பல்வாழ்தேவன் அதாவது உடலமைப்பு எடுத்திருக்கோம், ஆனால் இன்னும் தலை அதுகள் பார்ட்ஸுகள் வைக்கல, எல்லாம் ஆயத்தமாக இருக்குது. இன்னும் பல்வாழ்த்துகின்ற ரதத்தின் அமைப்பு இப்போ உருவாகி கொண்டிருக்குது. நாளைய தினம் வல்ல உதயசூரியன் கடற்கரையில் வந்து வானத்தை அலங்கரிக்க போகுது. இங்கே கொம்ப்ரஸர் எல்லாம் வச்சு தான் வர்ணங்கள் தீட்டுறீங்களேண்ணே. காலநிலை மாற்றங்கள் இப்படி பல சிரமங்களுக்கு மத்தியில் வந்து நீங்கள் இந்த பாகுபலி அதாவது பல்வாழ்தேவன்ற ரதத்தை வந்து உருவாக்கியிருக்கிறீங்கள். நாளைக்கு பட்ட போட்டியில் வந்து நீங்கள் வெற்றி பெற இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ணா. நன்றி. ஓகே, சரி அண்ணா. ஓகே, நன்றி.